பாலகிருஷ்ணன் என்னுடைய கிளாஸ்மேட்டு, ஸ்கூலில் 7ஆம் கிளாஸ்லேருந்து படித்தோம். அவர் பாலகிருஷ்ணன் வந்து அவர்னு சொல்றது மரியாதை இருக்காது. ஆனால் நாங்கள்லாம் அவர் தான் பேசிக்கிறோம். பள்ளிக்கூடத்தை தொடங்கின அந்த முதல் வருஷம் வந்து எப்படி ஆண்டு விழா வைக்கிறது அப்படின்னு ஒரு நாங்கள் வந்து 1989 சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள்லாம் வந்து காலேஜ்லையும் பரம கல்யாணி கல்லூரியில் தான் நாங்கள் படித்தோம். அதே கல்லூரியில் நான் வந்து முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். அவர் வந்து இளங்கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் பாலகிருஷ்ணன் வந்து நிறைய கவிதை எழுதுவார். முற்போக்கு சிந்தனைகள் நிறைய உள்ளவர். அவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு என்ன ஆரம்பிச்சாங்க, எங்கே வச்சு ஆரம்பிக்கிறது, திண்ணை பள்ளிக்கூடம் தான் நாங்கள் தான் சொல்லுவாங்க, அதனால் திண்ணை பக்கத்துலேயே வச்சு ஆரம்பிக்கலான்ட்டு அவங்க வீட்டில் இந்த பக்கம் ஒரு வீடு, வடக்கு பார்க்க வீடு, தெற்கு பார்க்க ஒரு வீடு இருக்கும். அது உங்களுக்கு சில வீட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பழைய காலத்தில் உள்ள வீடு 2 பக்கம் திறனை இருக்கும். முன்னால் வந்து இந்த ஆசாரி ஈடுபட்டதுக்கு அப்படி போட்டிருப்பாங்க. நிறைய இடங்கள்லாம் இருக்கும். ஏன்னா என் மனநிலையில் வந்து நான் அங்கே போயிட்டேன். அப்போ நான் வந்து நிறைய யோசிப்பேன். ஒரு பிலாசபர் மாதிரி திங்க் பண்ணுவார். அப்போ நான் வந்து இவரெல்லாம் வந்து உங்களுக்காண்டி தான் நான் மேடையில் பேசுறதுனால அவர் இவரும் பேசுகிறேன். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு சிந்தனையை கொண்டு வரும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் மூலமாக என்ன செய்ய முடியும், நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நர்சரிஸ் அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல குழந்தைகளை கையாளக்கூடிய மெத்தட்லாம் தெரியும். பிஎட் படித்தார். அண்ணா ஆசிரியர் பள்ளியில் வேலை பார்த்தாரு. அப்புறம் அவருடைய காலம் வந்து மாறிவிட்டது. அதனால் அவருடைய எண்ணியாக எழுதுபவர் அவர் திண்ணியராக பெரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் நல்ல எண்ணத்தோட இதை ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து 89 அப்புறம் இங்கே வந்து இன்னைக்கு தான் அந்த மீட்டிங்கு வரேன். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பொதுமக்களும் இந்த மாணவ மாணவிகளும் இத்தனை திறமைசாலிகளான நடனங்கள் எல்லாம் பார்த்தோம். எல்லாரையும் பார்க்கும்போது இந்த கூட்டத்திலேயே யாருக்கும் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் நிலவி இருக்கிறது. காரணம் என்ன என்றால், இங்கே எல்லாரும் மாணவர்கள் பழைய மாணவர்களாக இருந்து இங்கே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் சின்ன பையனாக இவங்க தம்பியோட சின்ன பையனாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்தது. அதனால் அவரெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுவோமா? இது முடிக்கிறதுன்னு நினைச்சு சில பேர் கை தட்டிருப்பாங்க. அதனால நம்மளோட ஒரு நேரம் பேச முடியாது. ஆனால் நான் வந்து உண்மையான என்னுடைய இதயத்தினுடைய அடிநாளத்திலிருந்து இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து பல நூற்றாண்டுகளை கடக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்கே படிக்க வைக்கும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேடி சோறு நிலத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் இதை உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நனை கூடி கிளப்பருவும் எய்து கொடுங்கூற்று கிரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளோடு எனது உரையை துவங்குகிறேன். மதர் தெரசா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி 36 ஆண்டுகால ஆண்டு விழா. இதுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்து பாராட்டு கொடுக்கணும். நமது பள்ளியின் தாளாளரோட சகோதரரால் துவங்கப்பட்டு தற்பொழுது அவரால் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியினுடைய தாளாளருக்கு ஒரு நல்ல கைதட்டல் பாராட்டுகிறோம். இதற்கு மிக பெரும் தூண்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும். நீங்க நல்ல கைதட்டல்னா நான் அதிகமான நேரம் பேசுவேன். ஓகே, நன்றி. அடுத்து 36 ஆண்டு காலம் ஒரு பள்ளி நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல பெற்றோர்களாகி உங்களுடைய பங்கு மிக பெரும் பங்கு. உங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலும் ஒரு பாராட்டுகளும். அடுத்ததாக என் மழலை செல்வங்கள் இங்க சிறப்பாக இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி முதல் வெல்கம் டான்ஸ்லேயே இந்த பள்ளியினுடைய அனைத்து விஷயங்களும் வெற்றி ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டலும் பாராட்டுகளும். நீங்க நல்ல கை தட்ட மாட்டேங்கிறீங்க. கை தட்டுனா பாட்டுக்காக வராதான். ஓகே, நன்றி. அதாவது உங்களால இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாம் ஏறி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதற்கான வாய்ப்பு என் குழந்தைகளுக்கு மட்டுமே. ஸோ நீங்க என்கரேஜ் பண்றது தான் மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு பரிசு. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும். நான் பொதுவா ஆண்டு விழாவுக்கு செல்லும் போது பெற்றோர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் வழங்குறது வழக்கம். இன்னைக்கு அறிவுரை வழங்கலாமா வேண்டாமா? இந்த அறிவுரைகள் வழங்குவது வழக்கம். அது அறிவுரை இல்லை, நான் கேள்விப்பட்ட தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லலாமா? யாருமே என்னை கவனிக்கிற மாதிரி இல்லையே. சொல்லவா வேண்டாமா? சொல்லலாம். ஓகே, நீங்க எல்லாம் தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சவால்களை பத்தி நான் பேச போறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கிறது, குழந்தைகளை வளர்க்கறதுல நிறைய பிரச்சனை இருக்குது, அப்படிதானே? பிள்ளைங்க ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க, சேட்டை பண்றாங்க, நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களால கட்டுப்படுத்தவே முடியல, அப்படிலாம் பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்படி இருந்தா அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. அப்பதான் அது உண்மையாகும். அப்படி இருக்கா? இருக்குது. ஓகே, கை தட்டிட்டீங்க. அதாவது உங்களால ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சு உங்களால வீட்டுல சமாளிக்க முடியல. 150 200 குழந்தைகளை இங்க இவங்க கட்டுப்படுத்தி பராமரித்து இவங்க கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். பொதுவா உங்க பெற்றோர்களுக்கான ஆசை என்னது? உங்க பெற்றோர்களுக்கான ஆசை என்னது? நீங்க எல்லாருமே நிறைய ஆசைப்படுறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றதில்லை. பொதுவா ஏசி பஸ்ல போய் ஏசி இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குழந்தை முழுமையா 100% கல்வியில உயரணும்னு சொன்னா அதற்கு பள்ளி காரணம் அல்ல, பெற்றோர்கள் தான் காரணம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு பள்ளியால எவ்வளவு பெரிய பள்ளியா இருந்தாலும் சரிதான், அது எத்தனை ஆண்டு கால பள்ளியா இருந்தாலும் சரிதான், 75% மட்டுமே ஒரு மாணவனை உருவாக்க முடியும். மீதி 25% பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை 100% முழுமை பெறும். ஸோ 25% யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்க அதை பயன்படுத்துறதே கிடையாது. நீங்க அதை பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு ஆட்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கக்கூடிய ஷர்ட் சாரி ஜவுளி கடையில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிச்சு அந்த சாரி வாங்கிட்டு வர அந்த கடையே இறங்கிடுவோம். ஆனா உங்களுடைய எதிர்காலம், வருங்கால சமுதாயம், அவரை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு பள்ளியில அவருக்கு 5 நிமிஷம் பேச முடியாது. பேரண்ட்ஸ் மீட்டிங் வர நேரம் இல்லை, ஏன்னா நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறோம். ஸோ இதெல்லாம் நீங்க முதல்ல உணரணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்,
எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்க உணரணும். இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பசங்க எல்லாருமே இப்ப செல்போனோட இருக்காங்களா? பசங்க எல்லாரும் செல்போனோட இருக்கிறாங்களா? உண்மைதானே? செல்போன் இல்லாம சாப்பாடு கொடுக்க முடியதில்லை, அப்படித்தானே? அது ஆமாங்கிறவங்க கை தூக்குங்க. செல்போன் இல்லாம எங்களுடைய குழந்தைகளை இயக்க முடியல. இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுடுங்க. நீங்க தான் காரணம். செல்போன் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தியது யார்? என் குழந்தை ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் குழந்தை கெட்ட வார்த்தை பேசுறாங்க சார். சரி, இருக்கட்டும். இதுக்கு ஸ்கூல் என்ன செய்யும்? கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஸ்கூல் என்ன செய்ய முடியும்? கெட்ட வார்த்தை ஸ்கூல்ல பேசுறானா? கிடையாது. வீட்டில் தான் பேசுறான். ஸ்கூல்ல பேச முடியுமா? வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பேக் ஒரு பக்கம், அவருடைய ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம் பறக்குதா? காலையில இங்க வந்து பறக்க சொல்லுங்க பார்ப்போம். காலையில இங்க வந்து கல்வி அடிய முடியுமா? முடியாது. பிரச்சனை எங்க இருக்குது? உங்க வீட்டில் இருக்குது. ஸ்கூல்ல அதெல்லாம் செய்ய முடியாது. ஸ்கூல் அதை கற்றுக் கொடுத்துருக்குது, வீட்டில் நீங்க கற்றுக் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. ஆனா உங்களுடைய டிமாண்ட் எல்லாம் எப்படி? எல்லாமே ஸ்கூல் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த ஸ்கூலாலையும் செய்ய முடியாது. லட்சம் ரூபாய் கட்டி எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அந்த ஸ்கூலால இந்த விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு தயவு செய்து பெற்றோர்களே நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க தான் வளர்க்கணும். ஸ்கூல்ல அவங்க எந்த கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிறது இல்லை. ஸ்கூல்ல அவங்களுக்கான ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துட்டு இருக்காங்க. என் குழந்தை எங்க ஸ்கூல்ல சொல்றாங்க, என் குழந்தை புரோட்டா சாப்பிட்றா, மேகி சாப்பிட்றா சார், இட்லி தான் மத்தியானம் சாப்பிட்றா, மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இருக்குது இல்ல? இதுக்கு யார் காரணம்? ஸ்கூல்ல இருந்தா புரோட்டா கொடுத்து நாங்க அறிமுகப்படுத்தி குழந்தைங்களை வளர்த்தோம். நாங்க அறிமுகப்படுத்தலையே. அந்த மேகி யார் அறிமுகப்படுத்தினா? நீங்க காலையில வேகமா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு தான் மேகி. அதை அறிமுகப்படுத்துறது நீங்க தான். ஸோ நீங்க தான் மாற்றணும். ஸோ எல்லா பேடையும் தூக்கி ஸ்கூல்ல வைக்காதீங்க தயவு செய்து. நீங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய பக்கத்து வீட்டு குழந்தைங்களை பார்த்து ஆசை வரும். இந்த குழந்தை சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க, நம்ம குழந்தை ஏன் இப்படி பேசுறது இல்லை? அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டா பேசிடுவாளா? கண்டிப்பா பேச மாட்டா. எழுதி வச்சுருங்க. அவருடைய என்வரன்மெண்ட் தான் அவனை பேச வைக்க முடியும். இதே பள்ளியில இப்ப அழகா ஒரு வெல்கம் அட்ரஸ் ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா தான் இங்கிலீஷ் பேசினா. ஸோ இங்க எல்லாரும் பேசதான் செய்றாங்க. உங்க வீட்டுல பேசணும்னா நீங்க பேசணும். உங்களால பேச முடியாது. பசங்க கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அது கெட்ட வார்த்தை இல்ல, அவங்க அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. வீட்டுல தாத்தா பாட்டி சண்டை, அப்பா அம்மா சண்டை போடுறீங்க, அதை எல்லாத்தையும் அந்த குழந்தை உள்வாங்குது, அதை அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுது. ஸோ சரியான சூழல் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். சரியான சூழல் வீட்டில் இருக்கணும். பெற்றோர்களை விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் குழந்தைகளாக இருக்கும் போது உங்க அம்மா நிலவு காமிச்சுன்னா சாப்பாடு தந்தாங்க, உண்மைதானே? மொட்டை மாடி கூட்டு போய் வெளியில வந்து நிலா காமிச்சு நிலா சோறு சாப்பிட்டாங்க. இப்ப நீங்க செல்போன்ல நிலா காமிச்சு சோறு கொடுத்துருக்கீங்க. அதான் உண்மை, மறந்துடாதீங்க. செல்போனை நீங்க கையில வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு 1000 வாட் எலக்ட்ரிக்கல் ஷாக் வரப்போகுது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சா செல்போனை கொடுப்போமா? செல்போனை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் வருது. ஸோ தயவு செய்து செல்போன்களை தவிர்த்து உங்க குழந்தைகளோட உரையாடுங்க. டாக்டர் ராஜாராம் திருநெல்வேலியினுடைய குழந்தைகள் மனநல மருத்துவர் அவர் ஒரு சர்வே சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் 1.5 வயதிலிருந்து 3 வயதுக்கு உட்பட்டு செல்போன்ல அடிக்ட் ஆகிறதுனால அந்த குழந்தைகளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூட்ரான் இன்கம்ப்ளீட்டட் ஆகி அந்த குழந்தை ஸ்லோ லேர்னர் ஆகலாம், கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுகிறார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. ஸோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. நீங்க குழந்தைகளோட விளையாடுங்க, நீங்க பேசுங்க. கலியமூர்த்தி ஐபிஎஸ் ஒரு ஸ்பீச்சில் அழகா சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு தாய் 3 தடவை குழந்தைகளிடம் பேச வேண்டும். நம்ம எல்லாம் சீரியலோட பேசிட்டு இருக்கோம். சன் டிவி எல்லா டிவிலையும் ஏகப்பட்ட சீரியல் வருது, அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளைங்களை எப்படி பார்ப்பீங்க? காலையில கிளம்பி இங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, திரும்ப ஸ்கூல் விட்டு வந்தோன்னா டியூஷனு, வந்தோட சாப்பாடு, தூக்கம். உங்களுக்கு டிவியில் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. தயவு செய்து பெற்றோர்களே
சீரியல் பார்க்காதீங்க, அதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்துருங்க. ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கும், 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நீங்க பார்க்குற சீரியல் ஆல்ரெடி உங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நீங்க பார்க்குறீங்க, உங்க குழந்தைங்களும் பார்ப்பாங்க. அந்த சீரியல் வாழ்நாள் முழுவதும் முடியாது, உங்க வாழ்க்கை அதுக்குள்ள முடிஞ்சிடும். கண்டிப்பா சீரியல் பார்க்காதீங்க. அந்த நேரங்களில் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. கலியமூர்த்தி IPS அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தைய காலையில எழுப்பும் போது தாய் சரியான வார்த்தைகளோட, நல்ல அரவணைப்பான வார்த்தைகளோட எழுப்பணும். நம்ம எப்படி எழுப்புறோம்? சனியனை மாடு எழுந்துரு, இதை எழுப்புறோம், லேட்டா இருக்கு, ஸ்கூலுக்கு கிளம்பணும். நீங்க அப்படி எழுப்புனா அவர் அப்படிதான் மாறுவார். எப்படி எழுப்பணும்னு சொல்றாரு? வருங்கால மருத்துவரை எழுதுங்கிறாரு, வருங்கால டாக்டரை எழுப்புங்கிறாரு, வருங்கால இன்ஜினியர்களை எழுப்புங்கிறாரு. என்னைக்காவது நம்ம எழுப்புறோமா? கிடையாது. ஆனா உங்க எல்லாருக்கும் உங்க குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், எல்லாம் ஆசை இருக்கு. எல்லாத்தையும் ஸ்கூல்ல ஒப்படைச்சுங்க. நீங்க எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு எப்படி முடியும்? தயவு செய்து முடியாது. காலையில எழுப்பும் போது குழந்தைகளை மூட் அவுட் பண்ணாம சந்தோஷமா எழுப்பி பள்ளிக்கு அனுப்புங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல என்ன நடந்ததுங்கிறத கேளுங்க. அழகா சொல்லுவா. ஒரு LKG குழந்தை அவன் ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒண்ணு இல்லாம அழகா சொல்லுவா. என்னைக்காவது கேட்கறோமா? கேட்கறதில்லை. அப்போ வேற அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றோம். இரவு தூங்கும் போது உங்களுடைய கதைகளை கேட்டுதான் தூங்கணும். ஊக்கமிக்க கதைகளா அது இருக்கணும். என்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்? அப்பாக்களை வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அப்பாக்களை வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய சூழல்கள் பெற்றோர்களுக்கு இருக்கு. தயவு செய்து அது மாதிரி இருக்காதீங்க. உங்க பிள்ளைங்களோட விளையாடுங்க. உங்களுக்கான எதிர்காலம் உங்கள் குழந்தைகள். நீங்க சரியான பள்ளியில தான் படிக்க வச்சுட்டு இருக்கீங்கிறதுக்கு மிகப்பெரும் உதாரணம் இப்ப நடந்த நிகழ்வு தான். நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. சார் அவங்க பிரதர் கொடுக்கும் போது 40 குழந்தைகளோட கொடுத்தாங்க. தற்பொழுது 170 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. இது மாபெரும் வெற்றி. இன்னும் வரக்கூடிய கல்வியாண்டுல இந்த பள்ளியில இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர போறாங்க. ஏதோ சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன நர்சரி தானே நினைக்காதீங்க. தூரம் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் தான் நாட்டை ஆண்டார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பா அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேச தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உருவாக்கப்பட்டது மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில தான் மறந்துடாதீங்க. ஸோ தயவு செய்து பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்காக தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செலவிட வேண்டும். செலவிடுவீர்களா? கண்டிப்பாக செலவிடுவீர்களா? செலவிடுவதா இருந்தால் நல்ல கை தட்டுங்க. உங்கள் எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த மதர் தெரசா பள்ளியானது இன்னும் வெகு விரைவில் 50 ஆண்டு கால கொண்டாட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, sir. I request our correspondent to honor our chief guest, Mr. S.K. Mohammed Yusuf Mirza, sir.
குறிப்பாக 89ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியிலே நாங்கள் 90ஆம் வருஷத்திலிருந்து 94ஆம் Parents எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க. இப்படி எல்லாருமே நின்னுட்டு இருந்தா யாருமே ப்ரோக்ராம் பார்க்க முடியாது, யாரும் எதுவுமே செய்ய முடியாது. தயவு செய்து உங்க சீட்ல உட்காருங்க. 90ஆம் வருஷத்திலிருந்து 94ஆம் வருஷம் வரைக்கும் இதே பள்ளிக்கூடத்தில் இதே போல ஒரு மேடையில் ஹிந்தி நாடகத்தில் ஒரு நாட்டில் போகிற வேஷம் போட்டு நாங்கள் நடிச்சிருக்கேன். அதேனா எவனா அப்போ வந்து சவுண்ட் சாப்பிட்டு நீங்கள் அதே போல் ஒரு மேடையில் திரும்ப நாங்கள் வந்து ஒரு கெஸ்டாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் பாலகிருஷ்ண சார் கூப்பிடுறோம் மாஸ்டர், அவர் வந்து அப்போ பேர் மாஸ்டர் தான். ரொம்ப காலம் கழிச்சு தான் அவங்களுக்கு பேர் பாலகிருஷ்ணன் எங்களுக்கு தெரியும். மாஸ்டர் வராங்க பயம் இருக்கும், நடுவில் இருக்கும், அவ்வளோ ஆசையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பொழுது நான் ஒரு சில காரியங்களை பெற்றோர்களுடைய நலனுக்காகவும் அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நலனுக்காகவும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இதை கவனித்தால் உங்களுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். மீதி 16 மணி நேரங்களும் வீட்டிலே தான் அவர்கள் செலவிடுகிறார்கள். ஸோ 1/3 பகுதி பள்ளிக்கூடத்திலும் 2/3 பகுதி அவர்கள் வீட்டிலும் செலவழிக்கிறார்கள். ஆகையால் ஏற்கனவே எனக்கு முன்பு பேசினார் நம்ம சகோதரர் சொன்னது போல அவர்கள் நற்பண்புகளை கற்றுக்கொள்வதும் மோசமான சில காரியங்களை கற்றுக்கொள்வதும் கூட பெற்றோர்களிடத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகையால் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்கிற நாம் அவர்களுக்கு நம்முடைய வாயிலிருந்தும் நம்முடைய அறிவிலிருந்தும் நம்முடைய நாட்டிலிருந்தும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு எளிதாக புரியும். ஒரு குழந்தையுடைய மனப்பாங்கு ஆட்டிடியூட் நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் 3 V's, அதாவது 3 விதமான சூழ்நிலைகளை சொல்கிறார்கள். ஒன்று, ஒரு குழந்தையுடைய மனப்பாங்கு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எஜுகேஷன் நல்லா இருக்கணும், 2வது என்வரான்மெண்ட் நல்லா இருக்கணும், 3வது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். ஒரு குழந்தை படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய அருளினால் நம்முடைய பகுதியில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கடவுள் வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் பிறக்கிற பிள்ளைகள் தயங்காமல் வந்து மதத்தரச ஸ்கூலில் சேர்ந்து படிக்கலாம். 2வது காரியம், ஒரு பிள்ளை வளர்கிற சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் கற்றுக்கொள்வதும் நல்ல வார்த்தைகள் கற்றுக்கொள்வதும் பெற்றோர்கள் என்ன பேசுகிறார்களோ அதிலெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்காத திடீரென்று ஒரு கெட்ட வார்த்தை உங்கள் பிள்ளைகள் வாயில் வரும் என்று சொன்னால் என்றைக்கோ நீங்கள் உங்கள் மனைவியை திட்டியதோ இல்லை என்றால் உங்கள் மனைவி உங்களுக்கு திட்டியதோ உங்கள் பிள்ளைகள் பார்த்திருக்கும், அதிலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக நல்ல வளர்ச்சி சூழ்நிலை பிள்ளைகளுக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. 3வது, நல்ல அனுபவங்கள் கிடைக்க வேண்டும். உயர்ந்த அதிகாரிகளோடு உயர்ந்த நபர்களோடு வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களோடு பழகக்கூடிய அனுபவங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குமானால் அவர்களும் உள்ளதெல்லாம் உயர்ந்தது என்ற வார்த்தையின்படி அவர்களும் சிந்திப்பது, நினைப்பது, பேசுவது, செய்வது, செயல்படுவது எல்லாமே சிறந்ததாக இருக்கும். ஆகையால் a good education, a good environment and a good experience can give a nice attitude to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த மனப்பாங்கை, வெற்றிகரமான சுபாவத்தை கொடுக்க வேண்டுமானால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல சூழ்நிலை, நல்ல அனுபவம் கிடைக்க வேண்டும். பரிசுத்த வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் என்னவாக வர வேண்டும் என்பதை நாம் எப்படி அடிக்கடி உச்சரிக்கிறோமோ அதை போலதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. குறிப்பாக திசைமலை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் எந்த பகுதிகளில் உள்ள பிள்ளைகள் பிறந்த உடனே பையனை பிறந்தா சொல்லுவாங்கன்னா எப்படியாவது ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிடுவான், இல்லை மளிகை கடையில் வேலை பார்த்து பொழைச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பொட்ட பிள்ளைங்க பிறந்தா என்ன சொல்லுவாங்கன்னா வீடு சுற்றி எப்படியாவது பொழைச்சிடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்முடைய வாய் வார்த்தைகள் ரொம்ப உயர்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பையன் பிறந்தாலும் பிள்ளைங்க பிறந்தாலும் ஐயோ பொண்ணு பிறகு நினைச்சா, ஐயோ பையன் பிறப்பா நினைச்சா அப்படிலாம் சொல்லாமல் இந்த பிள்ளை நமக்கு பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பிள்ளையை சமுதாயத்தை மாற்றக்கூடிய, சமுதாயத்தை அசைக்கக்கூடிய, சமுதாயத்துக்கு உயர்ந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல அறிக்கை நம்முடைய வாயில் வருமானால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக சிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகையால் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் போற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மதிக்காவிட்டால் யார் மதிப்பார்? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் உயர்வாக எண்ணாவிட்டால் யார் எண்ண முடியும்? ஆகையால் உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்பொழுதுமே உயர்ந்ததை சிந்தியுங்கள்.
நாங்கள் அடிக்கடி எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, நீ இப்படி வரப்போற, நீ இப்படி ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை அநேகருக்கு நல்லா இருக்க ஆசீர்வாதமா பிரோஜனமா இருக்கு சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகளுடைய பிரைட்ல, அந்த பிள்ளைகளுடைய நர்வ்ஸ்ல, அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு உணர்வுகளிலும் அது தங்கியிருக்கும். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை உங்கள் வார்த்தைகளால் உங்கள் ஆசீர்வதித்தவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர இறைவன் உங்களுக்கு அதை அருள் புரிவாராக. நான் படித்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பள்ளி இந்த பகுதியில் ஒரு நல்ல தரமுள்ள நர்சரி பிரைமரி ஸ்கூலாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் மனசில் கடந்து போகும்போதெல்லாம் ஒரு வாஞ்சை இருக்கும், இந்த ஸ்கூலில் எப்போல்லாம் தாண்டணும் அப்போல்லாம் குடிராஜ் அகாடமி நான் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. நாங்கள் சின்ன பையனில் இருக்கும்போது அவங்க அண்ணன் என்னன்னு சொல்லி இப்போ அவங்க அண்ணன் சொல்கிறோம். அப்போவே ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை உண்டுன்னா, அநேக பள்ளிக்கூடங்கள் துவங்குவதற்கு முன்பாகவே துவங்கப்பட்ட ஒரு பள்ளி மதர் தெரசா நர்சரி பிரைமரி ஸ்கூல். இப்போ எங்கள் மனசுல இருந்து சொல்லக்கூடிய ஆள் மனசுல சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை செய்தி என்னவென்றால், சீக்கிரத்திலே இது ஒரு நடுநிலை பள்ளியாக, அதற்கு பிறகு ஒரு உயர்நிலை பள்ளியாக, ஒரு மேல்நிலை பள்ளியாக அரசு அங்கீகாரம் பெற்று இந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய பள்ளியாக வளர வேண்டும் என்று எங்கள் உள்ளத்திலிருந்து வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.